2026 தேர்தலை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் தமது பிரச்சாரத்தை இன்று திருச்சியில் தொடங்குகிறார். இன்றைய தினம் 7 இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருச்சியில் மரக்கடை பகுதியில் தற்போது அவர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்தில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அவருடைய ரசிகர்கள் அங்கு இருக்கக்கூடிய மதில் சுவர் மீதெல்லாம் ஏறுவதை பார்க்க முடிகிறது. அந்த வழித்தடத்தில் மின்சார கம்பிகள் செல்வதையும் பார்க்க முடிகிறது. கட்சி நிர்வாகிகள் தரப்பில் ஏதும் ஒரு சரியான வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்படவில்லையா? கூடுதல் விவரம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று முதல் முறையாக 2026 தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த விஜய் அவருக்கென்று பிரச்சாரத்திற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பிரச்சார வாகனத்தில் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சிக்கு உள்நுழையக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட் பகுதி தான். இந்த பகுதியை பொறுத்தவரை அவரை வரவேற்க காலை முதலே ஆயிரக்கணக்கான விஜயின் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரும் வரை அவரை வரவேற்க சாலை நெடுகளிலும் அவருடைய ரசிகர்களும் கட்சியின் தொண்டர்களும் குவிந்து நின்று தாரை தப்பட்டை மூலமும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலமும் அவரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றனர். குறிப்பாக திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த விஜய் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக திருச்சி தலைமை தபால் நிலையம், அதற்கு பிறகு மேலப்புதூர், பாலக்கரை வழியாக திருச்சி மரைக்கடை பகுதிக்கு சென்று அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்புதான் தனது முதற் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். குறிப்பாக வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்புல தான் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. குறிப்பா பார்க்க போனா விஜய் முதற் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்க உள்ள நிலையில பொதுமக்களின் பாதுகாப்பு கருதியும் போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகிகளும் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் விஜயின் ரசிகர்களுக்கும் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கப்பட்ட நிலையில் நிபந்தனைகளை பொதுவாக பார்க்க போனா யாரும் கடைபிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வாகனங்கள்ல அவரை பின்தொடரக்கூடாது, வாகனங்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா காலை முதலே அதிகப்படியான இருசக்கர வாகனங்கள் இந்த பகுதியில போக்குவரத்து விதிகளுக்கு மீறி வந்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா பார்க்க போனா மதில் சுவர்கள் மீது ஏறுவது, அதே போல மரங்கள் மீது ஏறி நிற்பது என்று அவருடைய ரசிகர்கள் வந்து விஜயை ஆவலுடன் காண ஒரு உற்சாகத்துடனே அதுல வந்து ஏறி நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து மேல வந்து உயர் மின்னழுத்த கம்பிகள்லாம் செல்லக்கூடிய நிலையில உயிருக்கு உத்தரவாதமின்றி அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து ஏறி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா பார்க்க போனா இன்னும் சற்று நேரத்துல வந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை விஜய் கடந்து செல்லக்கூடிய நிலையில அதற்கு பிறகு தலைமை தபால் நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை வழியாக திருச்சி மரக்கடையில் உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு அவர் வந்து தனது தேர்தல் முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. திருச்சியில பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு செல்லும் அவர் அதற்கு பிறகு அரியலூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அதற்கு பிறகு குன்னம், அதற்கு பிறகு இறுதியாக பெரம்பலூரில் பிரச்சாரத்தை வந்து இன்றைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறாரு. குறிப்பா பார்க்க போனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல தான் பிரச்சாரத்தை திட்டமிட்டு இருக்காரு. முதற்கட்டமாக 2026 சட்டமன்ற முதற்கட்ட பிரச்சாரமாக வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பின் கீழே வந்து திருச்சியில வந்து முதல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதுனால இந்த பகுதியில் விஜயின் ரசிகர்களும் அதே போல அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் அதிகப்படியான நபர்கள் வந்து குவிந்திருக்காங்க. திருச்சி மட்டுமல்லாது மற்ற மாவட்டங்களில் இருந்தும் இந்த பகுதிக்கு அதிகப்படியான அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், அதே போல விஜயின் ரசிகர் கூடியிருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், அதே போல குழந்தைகளை வச்சிருக்கவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாலும் விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர்களுமே அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா இன்னும் சற்று நேரத்தில் ஏன்னா ஏற்கனவே விமான நிலையத்தில் குவிந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட விஜயின் ரசிகர்களும் தொண்டர்களும் விஜய் வந்து விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது பேரிகார்டுகளை உடைத்து சென்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் விமான நிலையத்தில் இருந்தே இன்னும் வந்து அவருடைய பிரச்சார வாகனம் செல்ல முடியாத நிலையில அங்க வந்து அவருடைய தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் குவிந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் விமான நிலையத்தை கடந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதி வழியாகத்தான் அவர் வந்து முதற்கட்ட பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே செல்லணும். அதற்கு பிறகு 2 இடத்துல வந்து அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.